இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டுங்க. என்னென்னா ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ எடுக்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காமல் நாங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்துட்டோம். ஸோ அதை எடிட் பண்ண முடியல. எடிட் பண்ணாலுமே பாதி பிக்சர்ஸ் வந்து கட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போர்ட்ரேட்டில் வச்சு ட்ரை பண்ணுங்க, பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம், நாங்கள் லசோட்டா வேக்சின், அதாவது கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சலுக்கான தடுப்பூசி, நம்ம அதை எந்தெந்த முறையில் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எதுக்கு இந்த பதிவு போடுறோம் அப்படின்னா, நான் அடுத்த 2 மாதத்தில் வந்து வெயில் சீசன் ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வெயில் காலம் வந்தாலே கோழிங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெள்ளை கழிச்சலுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த டைமுக்கு வரும்போது வேக்சின் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், நோய் தாக்குதலும் வராது. நம்ம அப்படியே நோய் தாக்குதல் வந்தாலுமே நம்ம மற்ற ஆங்கில மருந்துகள்லாம் கொடுத்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஸோ அந்த வேக்சின் நம்ம இன்றைக்கி எந்தெந்த முறையில் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பெரிய கோழிங்களுக்குனா டைரெக்டாக அவங்க குடிக்கிற தண்ணியிலே நம்ம கலந்து வச்சிடலாம். இதே இளம் குஞ்சுகளாக இருந்தால் அவங்களுக்கு கண்ணு வழியாவோ வாய் வழியாவோ நம்ம ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். ஸோ பெரிய கோழிங்களுக்கு வந்து நம்ம தண்ணியில் கலந்து வைக்கும்போது நம்ம அப்படியே நார்மலாக குடிக்கிற தண்ணியில் கலந்து வச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த தடுப்பூசியில் வந்து லைவ் வேக்சின் இருக்கும். அந்த லைவ் வேக்சினோட வந்து டெம்பரேச்சர், அது உயிர் வாழ்கிறதுக்கான டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா 2 டிகிரிலேருந்து 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த லைவ் வேக்சின் வந்து அதில் அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம அவங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு கூலிங்காக இருக்கிற தண்ணியில் கலந்து வைக்கணுன்றது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து நீங்கள் நார்மலாக நாளைக்கு நீங்கள் வேக்சின் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டே நீங்கள் ஐஸ் கட்டியை தண்ணியில் பண்ணி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா இதுதாங்க வேக்சின். இது வந்து 200 டோஸு. இது கண்ணாடி பாட்டில் இருக்குது இல்லைங்களா, இதில் தான் வந்து வேக்சின் இருக்கும். அந்த மருந்து ஒயிட் கலரில் பவுட்ரு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் லைவ் வேக்சின் இருக்கும். இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது வந்து ஸ்டெரைல் வாட்ரு. நம்ம அந்த தண்ணியை கொடுத்து தான் நம்ம இதை டைலூட் பண்ண போகிறோம். டைலூட் பண்ணி திரும்ப இதே பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தான் நம்ம கோழிங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இப்போ நான் வந்து 200 டோஸ் வாங்கியிருக்கேன். என் கோழி எங்கிட்ட வந்து ஒரு 200 கோழிக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் எனக்கு 200 டோஸ் போதும். 200 டோஸ்ன்றது நம்ம 200 கோழிங்களுக்கு போடலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கோழி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு 100 டோஸு, 200 டோஸு, 400, 500 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டோஸில் கிடைக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் மெயினாக வந்து நீங்கள் நாளைக்கு கோழிங்களுக்கு வந்து வேக்சின் கொடுக்க போகிறீங்கன்னா, இன்றைக்கே வந்து கோழிங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி டீவார்மிங் பண்ணிடுங்க. அதாவது குடற்புழு நீக்கம் பண்ணிவிடுங்க. அதுக்கு வந்து இந்த அல்பண்டசோல் சிரப் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் கோழிங்களுக்கு வந்து டைரெக்டாகவோ சிரஞ்சு மூலியமோ இல்லை தண்ணியிலோ கலந்து வச்சுருங்க. ஏன்னா இப்போ நம்ம குடற்புழு நீக்கம் பண்ணிட்டோம்னா கோழிங்களுக்கு வந்து அந்த மருந்தோட அப்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கொஞ்சம் வேலை செய்யும். இதே குடற்புழுலாம் இருந்தீங்கன்னா கோழிங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி குடற்புழு நீக்கம் பண்ணிவிடுங்க. இந்த மருந்தை வந்து நம்ம எப்படி கோழிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெரைல் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, ரோஸ் கலர் தண்ணி. அந்த ரோஸ் கலர் தண்ணியிலேருந்து ஒரு 2 ml 3 ml ஒரு சிரஞ்சில் எடுத்துக்கோங்க. சிரஞ்சில் எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி பாட்டில் இருக்குது இல்லையா, அந்த கண்ணாடி பாட்டில் ஃபுல்லாக உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு அந்த தண்ணியை பாட்டிலை வந்து நல்லா ஷேக் பண்ணணும். நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா தான் ஃபுல்லாக வந்து அதை கரையும். இல்லாட்டி வெள்ளை உள்ள பவுட்ரு வெள்ளையாக அப்படியே கசடு மாதிரி நின்றுடும். அப்படி நின்றுடுச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபுல்லாக நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைல்யூட் பண்ணிவிடுங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி பாட்டிலில் இருக்கிற மருந்தை வந்து திரும்ப மறுபடியும் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு எடுத்து மாற்றிடுங்க. பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ளே மாற்றிட்டு மறுபடியும் ஒரு டைம் ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வேக்சின் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கிறது தான் வந்து கோழிங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. இப்போ பெரிய கோழின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியிலே கலந்து வச்சுருவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் வந்து இளம் குஞ்சுங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கேப்பு மாதிரி இருக்கும். அந்த கேப்பை போட்டு சொட்டாக ஒவ்வொரு சொட்டு கண்ணுலேயோ இல்லை வாய் வழியோ கொடுத்துருங்க, கோழி குடிச்சிக்கும், குஞ்சு கோழி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் தண்ணியில் கலந்து வைக்கும்போது இதோட ஐஸ் கட்டியை வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து உடச்சி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சின்னதாக உடச்சி விட்டிங்கன்னா தான் ஐஸ் கட்டி கொஞ்சம் சீக்கிரம் கரையும். சீக்கிரம் கரைஞ்சதுன்னா கோழிங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் ஐஸ் கட்டி உருக லேட் ஆச்சுன்னா தண்ணி இருக்காது. அப்புறம் கோழிங்க குடிக்காமல் அப்படியே விட்டுட்டு இங்கே வேறு எதாவது தண்ணி இருந்தால் போயிடும். ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்கள் நாளைக்கு வேக்சின் கோழிங்களுக்கு தண்ணியில் கலந்து வைக்க போகிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் கோழி பண்ணையில் எங்கேயுமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க.
நைட்டு ஷெட்டுக்குள்ளே ஏதாவது தண்ணி இருக்கிறதோ இல்லை வெளியில் வேறுங்க கோழி குடிக்கிற இடத்துல இருக்க தண்ணியோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணியை முன்னாடியே குடிச்சிருச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணியை வந்து குடிக்காமல் போயிடும். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுங்கள், கோழியை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக திறந்து விடுங்க. ஒரு 8 9 மணி இல்லை 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தண்ணி தாகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தாகமாக இருந்தால் நம்ம தண்ணி வச்ச உடனே குடிக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கிறத வந்து உங்களுக்கு பெரிய கோழிங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சின்ன குஞ்சுங்களுக்கு கொஞ்சம் அந்த பாட்டிலே மீதி வச்சுக்கோங்க. அந்த மிச்சமான பாட்டிலை வந்து தனியாக வச்சிடாதீங்க, இந்த ஐஸ் டப்பாக்குள்ளேயே போட்டுருங்க. இப்போ இளம் குஞ்சுங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கோழிங்களுக்கு வந்து கண் வழியாக சுடு கொடுக்கணும். கண் வழியாக கொடுத்தாலும் சரி, வாய் வழியாக கொடுத்தாலும் சரி, கோழி வந்து தண்ணியை குடிச்சிக்கும். இந்த மாதிரி ஒரு சொட்டு விடுங்க, ஒரு சொட்டு இல்லை வாயில் ஒரு சொட்டு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாதிரி கொடுத்த கோழியை மட்டும் தனித்தனியாக மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் ஒரே இதில் போய் கலந்துரும். அப்புறம் கலந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த கோழிக்கு நம்ம கொடுத்தோம், எந்த கோழிக்கு கொடுக்கலன்றது நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம பெருவடை கோழிங்க. நம்ம பெருவடை குஞ்சு பொறிச்சு கிட்டத்தட்ட 21 நாள் ஆகிடுச்சு. ஸோ மெயினாக இவங்களுக்காக தான் நம்ம இந்த வேக்சினே போட்டது. ஏன்னா மற்ற குஞ்சுங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த கரெக்டாக அந்த டேட்டு ஷெடியூல் படி போட மாட்டோம். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணியில் கலந்து வச்சுருவோம். சரி, பெருவடை கோழி நம்ம எந்த இழப்பு வந்துடக்கூடாதுன்றதுக்கு நம்ம முடியாத கலந்து வச்சுட்டோம். பெரிய கோழிங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணி டைரெக்டாக இந்த மாதிரி ஊற்றி வச்சிடலாங்க. ஊற்றும் போது அதில் ஐஸ் கட்டி கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐஸ் கட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் அதோட டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். மறந்துடாதீங்க, 2லேருந்து 8 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போயிடக்கூடாது, அப்புறம் அதில் வேக்சின் எதுவும் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்களும் யாராவது மாதிரி கோழி யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இந்த இப்போ வேக்சின் போட்டுருங்க. ஏன்னா அடுத்தெல்லாம் உங்களுக்கு மே மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பயங்கர வெயில் ஆகிடும். வெயில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கோழிங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சலுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 1 மந்த்துக்கு நீங்கள் லசோட்டா வேக்சின் போட்டுட்டிங்கன்னா அடுத்து ஒரு 1 மந்த் கழிச்சு ஃபவுல் பாக்ஸ்க்கான வேக்சின் போட்டுருங்க. தடுப்பூசி, இந்த அம்மைக்கான தடுப்பூசியுமே. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், எப்படி அதை பண்ணலாம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ அதனால தான் நாங்கள் முன்னாடியே 1 மந்த்துக்கு முன்னாடியே இப்போ நம்ம லசோட்டா கொடுத்துட்டோம். அடுத்து 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபவுல் பாக்ஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடும்.